ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கணும்னா நோய் வந்தா தான் எடுப்பேன், 50 வயசுக்கு மேல எடுப்பேன், 60 வயசுக்கு மேல எடுப்பேன், இதெல்லாம் யூஸ் கிடையாதுங்க. சின்ன வயசுல தான் எடுக்கணுங்க. நோய் இல்லாதப்ப தான் எடுக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. இப்போ இந்த வருஷம் நீங்க 5 லட்சம் ரூபாய் போடுறீங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து கிளைம் பண்ணல. ஹெல்த் இன்சூரன்ஸ் போறது நல்லதுங்க. கிளைம் பண்ணல ஹாப்பி தாங்க. நமக்கு நோய் இல்ல, நமக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, சந்தோஷமா இருக்கு. ஐயோ நான் வந்து 30,000 கட்டிட்டேன், 40,000 கட்டிட்டேன் கவலைப்படாதீங்க. நமக்கு நோய் இல்ல, ஹாப்பியா இருக்கும், ஆனா சேஃப்ங்க. கம்பல்சரி அது வந்து ரொம்ப மஸ்ட்ங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன், எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா 50% போனஸ், 25% போனஸ், 10% போனஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் இந்த வருஷம் எதுவுமே நான் கிளைம் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நான் 50% போனஸ் எடுத்திருந்தேன்னா நெக்ஸ்ட் இயருக்கு அது எனக்கு 7.5 மாறி போயிடுங்க. அப்ப 2 லட்சம் ரூபாய் கூட வந்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி எதுல எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வந்து கிளைம் பண்ணி இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கேன்சருக்கு, சுகருக்கு இதெல்லாம் இல்லாம இருந்ததுங்க. இப்போ எல்லாத்துக்குமே இருக்கனாலே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இன்சூரன்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. அப்ப அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. இப்போ எனக்கு வந்து இந்த நோய் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அட்மிட் பண்ணாதான் நீங்க வந்து கிளைம் பண்ண முடியுங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. ஓபிசி அதாவது நீங்க வந்து டைரக்டாவே போயிட்டு நம்ம வந்து ஓபிலே பார்த்துட்டே நம்ம வந்து கேஷ் எடுக்கலாங்க. நிறைய மெடிசன் ஒவ்வொரு சிங்கிள் மெடிசன் கூட நம்ம வந்து பேமெண்ட் வாங்கலாம். ஆனா நல்ல இன்சூரன்ஸா பார்க்கணும். இன்சூரன்ஸ் பார்க்கும்போது அந்த கிளைம் லிஸ்ட் பார்க்கணும். அவங்க எத்தனை பேருக்கு கிளைம் வந்து செட்டில் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான இன்சூரன்ஸ் இருக்குன்னு எல்லா இடத்துலயும் போட்டாலாம் போகாது. இப்போ நிறைய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக், ஆயுஷ்ன்றாங்க, யுனானிக்கு எல்லாத்துக்குமே கவர் ஆகிற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்துருச்சுங்க. அதை பார்த்து பண்ணணும். எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோசிச்சு எடுக்கக்கூடாதுங்க. நான் 40 வயசுக்கு மேல எடுத்துக்கிறேன், 50 வயசுக்கு மேல எடுத்துக்கிறேன். நீங்க உடனடியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருந்தாகணுங்க. அது இருக்க என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா நீங்க கிளைம் பண்ணலனா கூட உங்களுக்கு அந்த போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயினே இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏஜ் வரும்போது ஏதோ ஒரு விஷயம் தான் நீங்க நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜாபுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றதுங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டாப் அப் இருக்குங்க. முன்ன அந்த மாதிரி வசதி எல்லாம் கிடையாதுங்க. இப்பலாம் டாப் அப் இருக்குங்க. நீங்க 1 கோடி வரைக்கும் 2 கோடி வரைக்கும் ஒரு டிசிஷன் நீங்க உள்ள போனீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் இல்லாம நீங்க வெளியில வர முடியாதுங்க. அந்த மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குங்க. அன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கிறது தப்புங்க. அப்போ ஒரு டாப் அப் நீங்க ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்போ 5 லட்சம் ரூபாய் நீங்க இன்சூர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 5,000 என்ன ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அதை நீங்க கட்டினீங்கன்னா நீங்க 1 கோடி வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அதுல வந்து இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜாப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அது கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாப் இருந்தாலும் சரி, பிசினஸ் இருந்தாலும் சரிங்க, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு இடத்துல தான் நம்ம வந்து சுத்திட்டு இருக்கோம். அப்படியே பெரிய பிசினஸ் மேனா இருந்தா கூட கையில உடனே கேஷ் இருக்குமா, இமிடியேட்டா போய் சேர முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு பெரிய சப்போர்ட். அதே மாதிரிங்க கேஷ்லெஸ்ஸா இருக்கிற இடத்துல போய் சேரணும். அதான் நான் சொன்னேன், கிளைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் போட்டாலே தெரியும் இவ்வளவு கிளைம் அவங்க கொடுத்திருக்காங்க, இது நல்ல கம்பெனி. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் மெடிக்ளைம் இருக்கும் போடும்போது நம்ம வந்து என்னென்ன இருக்குன்றதை நம்ம கேட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா கம்பெனிஸ் வந்து முழுசா எதையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு போட்டுருப்பாரு எனக்கு மெடிக்ளைம் இருக்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, வைஃப் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாரு, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருப்பாங்க, யூட்ரஸ்க்கு கவர் ஆகாதுன்றாங்க, ஜாண்டிஸ்க்கு அது கவர் ஆகாதுன்னு. அப்போ நம்ம என்ன பர்பஸ்க்கு போடுறோமோ அதெல்லாம் ஃபர்ஸ்டே கேட்டணும். சார் இது யூட்ரஸ்க்கு ஓகேவா, ஜாண்டிஸ் வந்தா ஓகேவா. அப்ப நம்ம கேட்கும்போது மட்டும் தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாமே சொல்றாங்க, உங்களுக்கு கிளியரா எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட போய் சண்டை போறது வேஸ்ட்டுங்க. நீங்க கட்டிட்டீங்க சார், இதுக்கு மேல நாங்க ஒண்ணும் இல்ல, நீங்க முதலே கேட்டுருக்கணும். நம்ம முதலே வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்றோம்னு சொன்னாங்க. அதை ஃபுல்லாவே நம்ம கேட்டுட்டு நம்ம பண்ணும்போது என்னென்ன கவர் ஆகும் ஃபர்ஸ்ட்டுங்க. சில இன்சூரன்ஸ் லை கவர் ஆகும். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெறும் மெடிக்ளைம் ஏதோ ஆக்சிடென்ட் ஆனா கிடைக்கும், அப்படி எல்லாம் கிடையாது. எல்லா டிசீஸ்க்குமே இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது வந்து பேங்க் சைடுல இருந்து வரக்கூடிய அந்த இன்சூரன்ஸ்க்கும் பொறுத்து. ஆமா கண்டிப்பா இருக்கு. நிறைய பேங்க்ஸ் இப்போ வந்து இன்சூரன்ஸ் நல்ல பேங்க்ஸ் எல்லாம் இப்போ இருக்குங்க. போனமா அட்மிட் ஆகணுமா, இன்னும் சொல்ல போனா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களே பேசி அவங்க வாங்கிட்டாங்க. இதுவும் அவங்க பிசினஸா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, நம்ம போய் அட்மிட் ஆனா போறங்க, மற்ற விஷயம் எல்லாம் இன்சூரன்ஸ் அவங்க டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலே வந்து பேசிக்கிறாங்க. நம்மளோட ஒர்க் என்னன்னா எவ்ரி இயர் வந்துங்க ஒரு இன்சூரன்ஸ்